ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போடுறேன். இதுல வந்து ஸ்லீவ் கட்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு சிம்பிள் டிசைன் தான், ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த டிசைன் வந்து இன்ஸ்டாகிராம்லயே இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கட்டும் அதிகமா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னும் சாரியோட பிளவுஸ் நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணணும், பிளவுஸை மட்டும் கட் பண்ணிடாம இந்த பக்கம் சாரிலையும் கொஞ்சம் துணி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இது எவ்வளவு கட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நடுவுல வந்து இந்த கோலம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடும் கேப் இருக்கணும், இந்த சைடும் கேப் இருக்கணும். ஒரு ரோ உள்ள கோலம் ஃபுல்லாவே உங்களுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா கைக்கு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கோலம் வைக்கணும் இல்லையா, அப்போ வந்து நம்ம ஃபுல் கோலம் ஒன்று ஃபுல்லா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ ஸ்டிச்சிங்க்கு சைட்ல கொஞ்சம் இடம் தேவைப்படும், அதுக்கும் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒல்லியான பொண்ணு தான், அதனால ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்கும் பிளவுஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் உள்ள சாரியை கட் பண்ணி எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்கும். இவங்க வந்து ஒல்லியா இருக்கிறதுனால இந்த துணி கட் பண்ணது பிரச்சனை கிடையாது. ஒருவேளை ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு இல்ல நார்மலா இருக்கிறவங்களுக்கு, சாரி பத்தாதவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி கட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எவ்வளவு துணி கட் பண்றீங்களோ அதே அளவுக்கு துணி சாரியில அட்டாச் பண்ணி கண்டிப்பா நம்ம வந்து கொடுத்துடணும். நார்மலா நம்ம ஸ்லீவுக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இந்த கஸ்டமர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சேம் அதே மாடல் தான், கோலம் எல்லாமே ஓகே. மற்றபடி இவங்க எக்ஸ்ட்ராவா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இதுல வந்து ஹைபஃப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் ஹைபஃப்க்கு எக்ஸ்ட்ராவா நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஹைபஃப் இல்லாம அந்த மாடல்ல உள்ள மாதிரி அப்படியே கரெக்டா வேணும், அந்த போட்டோல உள்ள மாதிரி அப்படியே வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்க நார்மல் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயின் கிளாத் கட் பண்ண போறோம். இப்போ லைனிங் கிளாத் கட் பண்ணியாச்சு. மெயின் கிளாத் கட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லீவ் வந்து நார்மலா உள்ள ஸ்லீவ்னா இந்த அளவுக்கு, இதுக்கு மேல தானே நான் பஃபுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பஃபை விட்டுருங்க. இந்த நார்மலா உள்ள ஸ்லீவ் லென்த் எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இங்க இருந்து இங்க வரைக்கும் நம்மளுக்கு கணக்கு. அதுக்கப்புறம் ஒரு கோலம், இந்த ஒரு கோலத்தை ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த மாதிரி சென்டர்ல ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டா ஃபோல்டு பண்ணிட்டு இது வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத பாருங்க. கரெக்டா இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே, ஓகேங்களா, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே, அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் மேல இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்ப இந்த மார்க்கிங் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி நார்மலா இந்த கோலத்தை ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து இந்த கோலம் ஸ்டார்ட் பண்ற இடத்த வந்து வைக்கிறோம். ஓகேங்களா, இங்க வச்சுட்டு இங்க இருந்து இந்த கோலம் எந்த இடத்துல முடியுதோ, ஓகே, இங்க இருந்து கோலம் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க், அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி ஒரு மார்க். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு இது வந்து எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, டாப்ல துணி தனியா தேவைப்படுமோ அதே மாதிரி இந்த இடத்துல பட்டி மாதிரி நம்ம ஒரு கர்வ் லைன்ல போட போறோம். அப்போ இந்த இடத்துக்கு எவ்வளவு லென்த் வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சோ அதுக்காக நம்ம இந்த இடத்தையும் நம்ம வந்து அளந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் நீங்க வந்து கட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மெயின் கிளாத்தை நான் இப்போ வந்து கட் பண்ணி உங்களுக்கு சின்ன பீஸா காட்டுறேன். ஆனா நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா பெரிய பீஸா தானே இருக்கும். சோ அது அப்பயே நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி இப்போ கோலம் வந்து நான் இங்க இருந்து இங்க வைக்கிறேன் அப்படின்னா, இங்க இருந்து இங்க வந்து எனக்கு கரெக்டா வச்சுட்டு இதுக்கு மேல எனக்கு எவ்வளவு, இந்த பஃபுக்கு ஏத்த மாதிரி இதுக்கு மேல எனக்கு எவ்வளவு துணி தேவையோ அந்த லென்த்தை வந்து நான் எக்ஸ்ட்ராவா கட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி இறக்கம் வந்து நீங்க இந்த மாதிரி அளந்து நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். அகலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலம் முடியறதுல இருந்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா விட்டு நீங்க வந்து மார்க் பண்ணிடலாம். ஏன்னா கரெக்டா சென்டர்ல நம்ம கோலம் மட்டும்தான் வைக்க போறோம், மற்றபடி எதுவுமே பண்ண போறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம்னா கரெக்டா 1/2 இன்ச், இங்க ஒரு 1/2 இன்ச், இங்க ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா பீஸ் ஜாயின் பண்றதுக்காக இடத்த மட்டும் விட்டுட்டு மற்றபடி இந்த கோலம் வந்து சென்டர்ல வர மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா இப்போ இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க நம்ம அந்த கஸ்டமர் அனுப்பியிருக்க போட்டோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா இந்த பார்டர் வந்து எனக்கு கீழே இருந்தா ஓகே அப்படின்னா நீங்க இப்படியே வச்சுட்டு, ஓகேங்களா, இங்க இருந்து இந்த ஃபோல்டிங்கும் இந்த லைனிங் துணியும் இதுவும் இப்படி ஒண்ணா வச்சுட்டு நீங்க உங்களுக்கு எவ்வளவு லென்த் இருக்கோ, ஓகேங்களா, லென்த் இருக்கோ அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் மேல தள்ளி நீங்க ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிடலாம். இதுவே அவங்க அனுப்புன கஸ்டமர் அனுப்புன போட்டோல எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பார்டர் வந்து சென்டரா இருந்துச்சு. ஓகேங்களா, சென்டரா இருந்ததால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அதுல இருந்து இப்படி ஜஸ்ட் ஃபோல்டு பண்ணிட்டு கரெக்டா எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இந்த பார்டரோட சென்டர்ல வச்சோம் அப்படின்னா, ஓகேங்களா, இந்த பார்டரோட சென்டர்ல வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவு எந்த அளவோ அந்த அளவு வந்து கிடைச்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டா என்ன அளவு இருக்கோ அந்த அளவே மார்க் பண்ணாம கீழே வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரத்துல வந்து நம்ம பைப்பிங்லாம் வைப்போம், சில நேரத்துல கிளாத் ஷார்டேஜ் ஆகும், அதனால கொஞ்சம் இறக்கி வைக்கிறதாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி பண்றோம்.
ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸா ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த சென்டர் கிட்ட, அதாவது ஸ்லீவோட சென்டர் கிட்ட பாத்தீங்கன்னா, இப்ப இதுல பார்த்தா தெரியும். இப்ப ஸ்லீவோட சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஏறி கீழே இறங்கி இருக்கும். ஸ்ட்ரைட்டா இல்லாம இந்த இது வந்து அப்படி மேலே ஏறி கீழே இறங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இது அப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணாம அதுல இருந்து ஒரு வளைவு வந்து கட் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து வளைவு கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன அளவு இருந்துச்சோ அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு இந்த பார்டரை தாண்டி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சாரி அப்படியே இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், இங்க இருந்து உங்களுக்கு வளைவு எது வரைக்கும் போகுதோ அந்த வரைக்கும் நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பீஸ், இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் கட் பண்றோம் அப்படின்னா சென்டர்ல இப்படி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு இப்படி பார்த்தோம் அப்படின்னா சைட்ல ஃபுல்லா நம்மளுக்கு துணி ஃபுல்லா இருக்கணும்ல. ஆனா நம்ம கோலம் வந்து சென்டர்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த பீஸை மட்டும் நம்ம தனியா கட் பண்ணி எடுத்திருக்கோம். அது சின்ன சைஸ்ல தான் இருக்கு. பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு துணி வேணும்ல. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி ப்ரௌன் கலர்ல, இந்த கலர்ல எக்ஸ்ட்ரா துணி வந்து சைட்ல உங்களுக்கு பிளவுஸ்ல எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த அகலத்துக்கு ஏத்த மாதிரி, ஓகேங்களா, இந்த அகலம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீஸ் இருக்கு, இந்த பீஸ் இருக்கு, இது பத்தலைன்னா இன்னொரு பீஸ் கூட நான் வந்து ஜாயின் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பீஸ் உங்களுக்கு இந்த லைனிங் துணி அகலத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அகலத்துக்கு நீங்க வந்து இந்த துணியை வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்க சைட்ல துணி ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துலயே ஜாயின் பண்ணிடாம இதுல இருந்து கொஞ்சம் கீழே இப்படி இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கீழே இருக்கிற மாதிரி இந்த துணியை வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இது எதுக்குன்னு உங்களுக்கு லாஸ்டா புரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து ரெடி பண்ண போறோம். இதுல ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து பைப்பிங் வந்து அட்டாச் பண்ண போறோம். ஃபூட்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல பக்கத்து மேல நம்ம பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து கரெக்டா வர மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அழகா வந்து இந்த பைப்பிங் வந்து வச்சுட்டோம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ்ல இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி விடுங்க. அப்பதான் நம்மளுக்கு அழகா வளைஞ்சு கொடுக்கும். இப்போ இந்த பைப்பிங் அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா இந்த பக்கம் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டா வந்துடும். இப்போ இந்த சென்டரை வச்சு கரெக்டா அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு சென்டர் வந்து இந்த இடத்துல கீழே எந்த இடத்துல வருது அப்படிங்கறத சும்மா ஒரு சின்னதா லைட்டா மார்க் பண்ணுங்க. ரொம்ப அழுத்தமா மார்க் பண்ணிடாம இந்த மாதிரி லைட்டா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்க ஒட்டு போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா டாப் பீஸ், ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி வைக்க போறோம். கரெக்டா அந்த கோலமும் இந்த சென்டரும் வந்து கரெக்டா இருக்கணும். அந்த கோலமும் இந்த சென்டரும் வந்து கரெக்டா இருக்கும். கோலத்தை ஒட்டி இருக்கணும். இது எதுக்காக இந்த பீஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி நான் வந்து ஜாயின் பண்ண சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து அப்படியே கீழே இறங்கி வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி கீழே இறங்கி வரும். நம்ம இதை சமமா ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து ஒட்டு கொடுக்கறதுக்கு இடம் பத்தாது. ஸோ அதனாலதான் நம்ம இப்படி கிராஸா பண்ணும்போது நம்மளுக்கு ஒட்டு கொடுக்கறதுக்கு இங்க கரெக்டா நம்மளுக்கு வந்து இடம் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வச்சிடலாம். பாத்தீங்கன்னா தெரியும், கரெக்டா நம்மளுக்கு தேவையான இடம் வந்து இதுலயே கிடைச்சிரும். அதனாலதான் நம்ம வந்து இப்படி பண்றது. இப்போ சென்டருக்கு நேரா கரெக்டா வச்சுட்டு பின் பண்ணிட்டு அப்படியே இந்த பீஸை வந்து இதோட நம்ம அட்டாச் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த பீஸ் ஃபுல்லாவே ரெடி பண்ணி முடிச்சிட்டோமா. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா சென்டரை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ நம்மளோட லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை எடுத்துட்டு கரெக்டா நம்ம கோலம் எந்த இடத்துல மேட்ச் பண்ணமோ அந்த இடத்துல கோலத்தை வச்சுட்டு 1/2 இன்ச் எந்த இடத்துல வச்சோமோ கரெக்டா அந்த இடத்துல மேட்ச் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், ஸ்டிச் போட்டுடலாம். எந்த இடத்துல வருதோ, ஏன்னா இங்க கீழே எக்ஸ்ட்ரா வரும்ல, அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், திரும்ப லைனிங்கை வச்சு கரெக்டா எந்த இடம் வருது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட போறோம். இப்போ கரெக்டா எனக்கு வந்து இந்த இடம் வருது. ஓகேவா, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே
அடிச்சு திருப்போம் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அடிச்சு திருப்பிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து பஃப்ஸ்லேயே வச்சிருக்கிறதுனால நான் வந்து இதை பஃப் வந்து வச்சுக்கிறேன். இப்போ எடுத்துட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சென்டர் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிடும். கோலமும் அழகா மேட்ச் ஆயிடும். பஃப்பும் வந்து நம்மளுக்கு சூப்பரா கிடைச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா போடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.